ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம். தேசிய நலவாழ்வு குழுமத்திலிருந்து பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்குது. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 15/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மாவட்ட நலச்சங்கம், சிவகங்கை மாவட்டம், மருத்துவம், மக்கள் நலவாழ்வுத்துறை அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள கீழ்கண்ட, அதாவது இது வந்து ஒரு டெம்பரரி ஜாப் தான், ஒப்பந்த அடிப்படையிலான காலி பணியிடங்களில் பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 1/7/2024 முதல் 15/7/2024 அன்று மாலை 5 மணிக்குள் வந்து வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 15/7/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து என்ன ஒர்க்கு, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆடியோலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பை பிஎஸ்சி, அதாவது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஸ்பீச் அண்ட் ஹியரிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃப்ரம் RCI ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 23,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து செகண்ட் பார்த்தோம்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. எனி டிகிரி வித் 1 year PG டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டைப்ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லோயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 13,500 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா ரேடியோகிராஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வேக்கன்சி வந்து 2 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் பர் MRB நார்ம்ஸ் படி கொடுத்துருக்குறாங்க. BSc ரேடியாலஜி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 13,300 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நான்காவது பார்த்தோம்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படிங்கிற பணியிடத்துக்கு வந்து 4 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 8th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா 8,500 ரூபாய் அப்படின்னு சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கேயும் பார்த்துடலாம். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம நேரடியானாலும் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா தபால் மூலமாக வந்து அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், நேரு பஜார், சிவகங்கை. தொலைபேசி எண் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில்ஸை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா விண்ணப்ப படிவம் சிவகங்கை மாவட்ட வலைதளம், அந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. வேலைவாய்ப்பு பிரிவில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் சிவகங்கை இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலகத்திலும் விண்ணப்பங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிவகங்கை இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலகத்திலும் போய் விண்ணப்பங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகல்களுடன் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இணை இயக்குனர் அலுவலகத்தில் 15/7/2024 மற்றும் மாலை 5 மணிக்குள் வந்துட்டு நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாக வந்து சமர்ப்பிக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 15/7/2024 மாலை 5 மணி. அடுத்து மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா இந்த பதவியானது முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. அடுத்து நாலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு கொடுத்துருக்குறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 4 விதமான பணி பார்த்தோம். இதில் வந்து நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த ரைட் கார்னரில் வந்து பேஸ்ட் பண்ணணும். அப்ளிகண்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்குமோ அதை அப்படியே இதில் ஃபில் பண்ணிடுங்க.
அடுத்து ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, உங்களோட அப்பா பேர் வந்து கொடுத்துருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ளது அப்படியே கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, உங்களோட ஏஜை வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து டோட்டல் மார்க்ஸ் ஆப்டெயின்ட் அதாவது ஓவரால் மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து பெர்சன்டேஜ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதில் எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து இதில் எழுதணும். அடுத்து வந்து நம்ம இப்போ இருக்கிற அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, அந்த அட்ரஸை கொடுத்துருங்க. அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, பெர்மனண்ட் அட்ரஸுமே இதில் கொடுத்துருங்க. சப்போஸ் ரெண்டும் சேம்னு 2 பாக்ஸ்லேயுமே ஒரே அட்ரஸை ஃபில் பண்ணிடலாம். அடுத்து 10th பார்த்தோம்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, அந்த 12 டிஜிட் நம்பரை வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அது மாதிரி நம்ம அந்த ஜெராக்ஸ் எல்லாமே அனுப்புவோம் இல்லையா, அதுலேயுமே ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து அனுப்பணும். அடுத்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து 12வது பார்த்தோம்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இஃப் அவைலபிள், அதாவது நீங்கள் அவைலபிளாக உள்ள மெயில் ஐடி வந்து கொடுக்கணும், இதில் அதை ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து 13 பார்த்தோம்னா ப்ரியாரிட்டி, ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணணும், என்ன அப்படிங்கிறது வந்துட்டு. அடுத்து உங்களோட சைன் கொடுத்துருங்க. டேட்டு பிளேஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, நம்ம என்னெல்லாம் ஜாயின் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க, வாங்க பார்க்கலாம். The list of self-attested document photocopies to be attached along with the filled application form கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 2 recent passport size கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 2வது பார்த்தோம்னா எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, பர்த் சர்டிஃபிகேட், SSLC, HSC சர்டிஃபிகேட்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 3வது பார்த்தோம்னா எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க, SSLC, ஹையர் செகண்டரி, டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட்டில் உள்ள எக்ஸெட்ரா, இது எல்லாமே வந்து எஜுகேஷன்ஸ், நீங்கள் அடுத்து என்னெல்லாம் படிச்சிருக்கிறீங்க, இதை தாண்டி எதுவும் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த மார்க் ஷீட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அடுத்து 4வது பார்த்தோம்னா எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து கேட்குறாங்க, SSLC, அதாவது 10th 12th மார்க் ஷீட் படி வந்து கேட்குறாங்க. அடுத்து 5th பார்த்தோம்னா ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி கேட்டிருக்காங்க, இதில் வந்து ஒரு 5 கேட்டகரி வந்து வருது. பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூஸ்டு பை த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓட்டர் ஐடி, அடுத்து பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், டேக்ஸ் ரெசிப்ட் இது வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆதார் கார்டு, அடுத்து ரேஷன் கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து கேட்குறாங்க, இது வந்து எல்லா இதுலையுமே கேட்பாங்களே அது மாதிரி தான். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, இதையும் நம்ம ஜெராக்ஸ் வந்து ஜாயின் பண்ணி அனுப்பணும். அதாவது இதில் கேட்டிருக்க சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் தான் கேட்குறாங்க, அவங்க வந்துட்டு ஒரிஜினல் கேட்கல, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர், கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, நன்னடத்தை சான்றிதழ் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து குரூப் A ஆர் குரூப் B ஆஃபீஸ்கிட்ட வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்ககிட்ட வந்து வாங்கியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி எப்போன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு 3 மந்த்துக்குள்ளே வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதையும் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதையுமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஜாயின் பண்ணணும். அடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃபார் த காம்பிடென்ட் அத்தாரிட்டி இஃப் அப்ளிகேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு எனி அதர் ஸ்பெஷல், உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஒரு தனித்திறமை அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணி அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.